ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சுலபமாக உடனடியாக செய்யக்கூடிய மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ஒரு வாரத்துக்கு மேலானாலும் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய முறுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிறிஸ்பியான முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பொடி ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது பொட்டுக்கடலை மாவு மெஷர் பண்ணுறதை விட பொட்டுக்கடலையை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. ஓமமோ அல்லது சீரகமோ நீங்கள் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்து நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. எப்போ நீங்கள் முறுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்க எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்க எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு முறுக்கு போடும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் எண்ணெய் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா சூடாக இருக்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நம்ம மாவு பிசையும் போது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலும் நம்மளுக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துட்டாலும் ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். அதுவும் ரொம்ப அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி முறுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும் முறுக்கு மாவுக்கு. நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்மளுக்கு பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காமல் இருக்கும். இப்போ நான் இந்த அச்சு தாங்க பயன்படுத்த போகிறேன். இப்போ முறுக்கு பிழியறதுல நல்லா உள்பக்கம் ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவுலேருந்து மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இதுக்குள்ளார போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம முறுக்கு மாவு கலந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா உடனே முறுக்கு சுட்டுறணுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதனால் நீங்கள் கலந்து வச்ச உடனே முறுக்கு சுட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இதை மூடிடலாம். உங்களுக்கு சப்போஸ் இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு காட்டன் துணியில் இந்த முறுக்கு மாவை போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே அந்த காட்டன் துணி இழுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துருக்கேங்க. அன்னக்கரண்டி, சாப்பாடு போடுற கரண்டி இருக்கு இல்லைங்களா, இதில் பின்னாடி பக்கம் திருப்பி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் எண்ணெய் தடவி விட்டால் போதும். இதில் இப்போ நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கவர்லையோ அல்லது துணிலையோ சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட மேலே விழுகாமல் இருக்கும். பயம் இல்லாமல் செய்யலாம். ஒரு 3லேருந்து 4 ரவுண்டு உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் நீங்கள் சுற்றிக்கோங்க. இது நான் 3 ரவுண்டு சுற்றிருக்கேன்.
சுற்றிட்டு கடைசி இப்படி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதில் 4 ரவுண்டு சுற்றிக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பிழியறதுக்கு இருக்குங்க. எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துக்கு அந்த ரவுண்டுக்கிட்டேயே கரெக்டாக வந்து முடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் அதில் வந்துட்டு 4 ரவுண்டு சுற்றிருக்கேன். கடைசியாக அப்படியே அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். பாருங்கள், கொஞ்சமாக மாவு போட்டோன்னே உடனே எழும்பி வருது. இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரண்டி எடுத்து இப்படி திருப்பி போட்டால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், அழகாக விழுந்துருச்சு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 2 முறுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் இல்லைங்களா? நம்ம அடுத்தடுத்து போடுறதுக்குள்ளார அது கொஞ்சம் வெந்துடும். இப்போ நான் வந்துட்டு 2 முறுக்கு அப்படியே போட்டுகிட்டே வரேங்க. நம்ம எடுத்த மாவில் சரியாக வந்துட்டு 7 முறுக்கு கிட்ட வந்திருக்கு. அதாவது ஒரு டைமுக்கு 7 முறுக்கு வந்திருக்கு. அடுத்த டைம் நம்ம போடும்போது நம்ம கரெக்டாக எடுத்த மாவு வந்துட்டு 14 முறுக்கு கிட்ட வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயுடைய சலசலப்பு நல்லா அடங்கினதும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். சரியா அந்த முறுக்கு கிட்ட பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிருச்சு. நம்ம அதை மட்டும் டக்குன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம எப்பயுமே முறுக்கு சுடும்போது மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சிடாதீங்க. குறைச்சி வச்சிங்க அப்படின்னா கடுகடுன்னு ஆயிரும். உள்ளார வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ஒரு நாள் அப்படி போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்துட்டு முறுக்கு சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முறுக்கு சுடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இதில் எண்ணெயுடைய சலசலப்பு நல்லாவே அடங்கிருச்சு. இந்த 2 முறுக்கி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா வெந்ததும் நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடிய மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 1 கப்பு அரிசி மாவு அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைன்ற மெஷர்மெண்ட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா ஈஸியாக வரும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு முறுக்கு மாவு ரெடி பண்ணி நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.